திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கதைப்போம் நேயர்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அது என்னன்னா, மாற்று மருத்துவம் அப்படின்றது இயற்கை சார்ந்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, அதன் பிறகு அக்குபஞ்சர், அதன் பிறகு சித்தா, இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் எல்லாமே உங்கள் மனசு சாந்தி அடையவும், அது மதத்தின் மூலமாகவும் ஆர்எல்ஸ் அதுக்கு மொழி, இயற்கை, பாரம்பரியம். யோசிச்சு பாருங்களேன், ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி செத்தாரு? அவருக்கு புற்றுநோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதற்கான கீமோதெரப்பியும் மிக சரியான ஒரு ஃபுட் கண்ட்ரோல் விஷயங்களையும் பண்ணால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணான்னா, நடுவில் என்ன பண்ணா, யோகா அந்த மாதிரி மயிருக்கெல்லாம் போயிருந்தான். நீ போன்றதெல்லாம் தப்புக்கு சொல்லலை. ஆனால் அதன் மூலமாக, யோகா மூலமாக, ஆன்மீகம் மூலமாக அது எங்கே போச்சுன்னா மாற்று மருத்துவம், இயற்கை மருத்துவம் போச்சு. அப்பேற்பட்ட பணக்காரன் பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலையை பண்ணி நோய் முற்றி போகும்போது அது எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு. அதான் அதில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அதே ஒரு நிலைப்பாட்டை, அதே மாதிரி ஒரு பிரச்சனையை தான் நடிகர் ராஜேஷ் தன்னுடைய யூடியூப் தளத்திலிருந்து எல்லாத்துலேயும் பேசியிருந்தாலும் கூட, அவங்க தம்பி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக போயிருந்தால், அந்த கோல்டன் ஹவரில் அவர் போயிருந்தார்னா அவர் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு அவங்க தம்பி பேட்டி கொடுத்தாரு. இதை பற்றி தான் இந்த எபிசோடில் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். மாற்று மருத்துவ முறை சார், அலோபதி மருத்துவ முறையில் கூட தான் சார் ஏகப்பட்ட கொள்ளடிக்கிறானுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறானுங்க. ரைட், நான் இல்லைன்னு சொல்ல வரல, இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. சில மருத்துவர்கள் அது மாதிரியான வேலைகள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாற்று மருத்துவமும் சரி, ஆயுர்வேதமும் சரி, ஆர்எல்ஸ், சித்தாவும் சரி, மற்ற எல்லா விஷயங்களும் சரி, இவங்களுக்கு தரவுகளே கிடையாதுன்றேன். இவங்க பாரம்பரியமான நாங்கள் விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு டப்பாவில் அடைச்சி கொடுக்கும்போது இது பாரம்பரிய மருந்து, என்னது கிடுக்காயெல்லாம் போட்டு அதை கொடுத்துருங்க, சாப்பிட்ருங்கன்னோ. அதை என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் இதே மாதிரி ஒருத்தவங்க இயற்கை முறையில் நாங்கள் அழகுபடுத்துகிறோம்னு சொல்லி மூஞ்சி கிஞ்சிலாம் வெந்து போய் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்த கதைகள் தெரியும். அதே மாதிரி நாங்கள் இயற்கை முறையில் எல்லாத்தையும் கிழிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறவன் தாலி அறுத்த கதையெல்லாம் நமக்கு நிறையவே தெரியும்னு வச்சுக்காங்களேன். இது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடக்கிறது. பச்சளை வைத்தியம் பண்ணுறேன்ட்டு குழந்தைக்கு கையில் பச்சளை கட்டுறேன்னு சொல்லி அந்த குழந்தையோட கையே எடுத்த கதைகள் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நோய் முற்றிய பிறகு தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அலோபதி மருத்துவ முறை தான் சிறந்ததுன்னு ஏன் சொல்கிறோம்னா, அது எலிகளுக்குலேருந்து, பூனையிலேருந்து, நாயிலேருந்து விலங்குகளுக்கெல்லாம் பரிசோதிக்கப்பட்டு தான் அதன் பிறகு தான் அது மனிதர்களுக்கு பரிசோதிக்கப்பட்டு அப்புறம் தான் அது வெளிவருது. எது இந்த மக்கள் பயன்பாட்டுக்கே வருது. இதை உலகம் எங்கும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓகே. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஈகோ, அப்புறம் அந்த பாரம்பரியமாக எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான்லாம் கடுக்காய் சாட்டாலே நான் வான்மையோடு நிற்பேன், இளமையோடு சுற்றுவேன் அப்படின்ற சின்ன வயசுலேருந்தே இருக்குது. உண்மையிலே ஒரு சுக்கு கஷாயம், ஒரு சளியை போக்கும், ஒரு தலைவலியை போக்கும், அதெல்லாம் இருந்தது. ஏன்னா அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மருத்துவ முறை வளராத காலகட்டங்களில் வந்ததை இன்றைக்கி அன்றைக்கி குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவ முறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மணிக்கு இன்றைக்கி 360 மைல் ஸ்பீடில் ஜப்பானில் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அதே தான் சிறந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த வகையில் நியாயன்ற? இதனுடைய நீட்சி தான் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம், மாற்று மருத்துவம், வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிறதுன்ட்டு. நல்லா கேட்டுக்காங்க மக்களே, இதில் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பொம்பளை மட்டும்தான். ஃபுல் ரிஸ்க்கும் பொம்பளை தான். இதை மண்டைய கழுவுற அத்தனை பேருமே பைத்தியங்கள். அதை நம்புகிற மண்டைய கழுவி அதுங்களையும் நம்ப வச்சுருவானுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கே அந்த நிலைமை. நான் சாதாரண மக்களுடைய நிலைமை நான் யோசிச்சு பாருங்கள். இந்த மாற்று மருத்துவம், இயற்கை மருத்துவம் எந்த இடத்துக்கு வருது அப்படின்னா, நம்ம நெருங்கிய உறவினர்கள் மூலமாக வரும். அப்புறம் பிரபலமான போர்வையில் நம்மக்கிட்ட வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள நிராகரிக்கிறது நல்லது. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 53 மருத்துவம் விஷயங்களை நீங்கள் அதுக்கு நீங்கள் இதுவே செய்யக்கூடாது. அதாவது நீங்கள் அதுக்கு நோயாளிகளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதில் புற்றுநோயிலேருந்து எல்லாம். இதில் என்னன்னா, இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, புற்றுநோய்க்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோன்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்து, ஏன்னா இது வெளியவே சொல்ல முடியாது, இதுக்கு ரெக்கார்டே கிடையாது.
உதாரணத்துக்கு வந்து புற்றுநோயாளிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு புற்றுநோயாளிகளுக்கு கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. அந்த செல்களை அங்கேயே அழிக்கிறதுக்கான விஷயம் அது. ஆனால் அதற்கு வந்து பீஃபு நல்ல கட்டுமஸ்தான நான்வெஜ் உணவுகள் தான் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வந்து வெஜிடேரியன் தான் நீங்கள் இதுக்கு வந்து சரி வருவாங்க. இந்த வெஜிடேரியன் இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் வெறும் பழம் சாப்பிட்டு இருந்தார். பழம் சாப்பிட்டு என்ன பண்ணுது, நோய் முத்தி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பழம் சாப்பிட்டுட்டுனாது அந்த நோய்க்கான பவரே இல்லாமல் நொடிஞ்சு போய் போனாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ வலைதளங்களில் கூட வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மேஜர் சுந்தரராஜன்லேருந்து, எண்ணூர் தோழன் பாபுலேருந்து, முத்துக்குமார்லேருந்து, ராஜேஷ்லேருந்து, ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர். இது எல்லாமே என்னன்னா, இவங்க இதில் பழமைவாத சிந்தனையும் மதமும் சேர்ந்துருக்குன்னு சொல்ல வரேன். பழமைவாத சிந்தனை, மதம், யோகா, ஆன்மீகம், அதனோடு இதெல்லாம் வரும்போது நீங்கள் நம்புறீங்க. ஒரு கட்டத்தில் பேசி 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 சொல்லி 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 பேசி 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 ஒரு கட்டத்தில் சலிச்சு போய் என்ன பண்ணுறாங்க, அலோபதி மருத்துவர்கள் எவ்வளோ விழிப்புணர்வுலாம் செஞ்சு கடைசியில் என்னன்னா, செத்துப்போ அப்படின்னு ஒரு தெரியுமா சிவாஜி, அந்த மாதிரி கேட்கல, ஒழிஞ்சு போ, செத்துப்போன்னு விட்டுறாங்க. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, பின்னாடியே வந்து இந்த மருத்துவ முறையும் மாற்று மருத்துவத்தையும் கேலி செய்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் தாத்தா அத்தனை வருஷம் இருந்தாருங்க, எங்கள் தாத்தா இத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் தாத்தா எத்தனை வருஷம்னா இருந்தார், பிளேக் வந்தபோது நீங்களாம் என்ன பண்ணீங்க, டிவி வந்தபோது என்ன பண்ணீங்க, இதெல்லாம் உங்கள் மாற்று மருத்துவம் இயற்கை மருத்துவம் ஒழிச்சுதா? அதெல்லாம் விடுங்க. போலியோ, அப்புறம் கொரோனா, எவ்வளோ விஷயங்கள், இதெல்லாம் வந்து என்னென்னா பச்சையில் கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன்னு கீச்சிடுவாங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் சவால் விட்டு சொல்கிறேன். ஜீவகாருண்யத்தில் நாயெல்லாம் பெருகி போச்சு. என்ன, நாய் கடிச்சிட்டு பச்சையில் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் தயவு செய்து உயிரோடு இருந்துங்களேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தான் ஊசி பிடிக்காது, மருந்து பிடிக்காது, வீட்டிலே சுகப்பிரசவம் பண்ணிக்குவீங்க, செய்யுங்கன்றேன், பண்ணுங்க, சிலது பிழைக்கலாம். ஏன்னா நாங்கள் பிழைச்சிட்டுமே நீங்கள் சொல்லலாம். எப்படி தெரியுமா, அந்த காலத்தில் ஒரு இவ்வளோலாம் மீறி தானே இந்த மனித சமுதாயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதில் ஏதோ 1-2 இருக்கும். ஆனால் நாய் கடியை அலட்சியப்படுத்தி மருந்து உட்கொள்ளாமல் பச்சளை மருந்து சாப்பிட்டு செத்தவங்களுடைய கணக்குகள் வழக்குகள், ஏன்னா இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க பேச மாட்டாங்க. இப்போ ஏன் இந்த விஷயத்தை இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, ராஜேஷ் ஃபேமிலியில் அவங்க தம்பி வந்து சொன்னார், ஏங்க காலையிலே வலிக்குதுன்னாருங்க, அன்றைக்கே கூட்டின்னு போயிருந்தால் நல்லா இருந்திருக்குங்க, 2 மணி நேரம் பேசிட்டு கடைசியில் 8 மணிக்கு கூட்டின்னு போனேன், எல்லாம் வேலையை தூத்திட்டானுங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நெஞ்சு வலி காலையில் வருதுன்னா உடனே யோசிக்காமல் அரசு மருத்துவமனையோ இல்லை பக்கத்தில் இருக்க மருத்துவர்களையோ முதல்ல போய் அணுகிடுங்க. அப்படி அதுக்கு மேலே இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் மிதிச்சதில்லை. இது நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க. நான் எங்கள் அப்பா வந்து நல்லா கால் உடஞ்சிருச்சு, அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு. அந்த காலை வந்து ஒழுங்காக போல்ட்டு கில்ட்டு போட்டு பிளேட் வச்சுருந்தா அந்த ஆள் ஒழுங்காக நடந்திருப்பான். இது என்னது, இந்த இதில் போய் நாங்கள் வந்து இது ஆந்திராவில் வந்து காலை சரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே போய் காலை உடச்சி நல்லா ஒழுங்காக நடந்துட்ட கால் இழுக்கிட்டு சப்பானி மாதிரி நடக்க ஆரம்பிச்சேன் எங்கள் அப்பா. இந்த சப்பானி மாதிரி ஒரு கம்பீரமான மனுஷன் சப்பானி மாதிரி நடக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதில் வந்து அசிங்கமாகி அதுக்கப்புறம் அவர் வந்து மன உளைச்சலுக்குள்ளாகி நாட்டு மருந்து சாப்பிட்றேன்னு போனார். அதில் பேரலிசர் நடக்கும், அதோட படுத்துறது தான் 8 வருடங்கள். இந்த 8 வருடங்கள்ன்றது வந்து பெரிய மன உளைச்சல். அவர் ஒருத்தர் தனியாக பார்த்துக்கணும். அவர் வந்து திரதகாத்திரமாக நடந்து போகக்கூடிய ஒரு மனுஷன் இந்த அலோபதி மருத்துவ முறையை நம்பாமல் காலில் வந்து போல்ட்டு போட்டு அழகாக பிளேட் வச்சுருந்தா ஒழுங்காக நடந்துருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்வாயிருக்கும். அங்கே ஆரம்பிச்சுது. போரூரில் வைத்தியசாலையில் வந்து இது பச்சளை வச்சு காலை சரி பண்ண அவனுங்க வந்து காலை போட்டு மலார்னு ஒரு ஒட்டச்சு தான் பண்ணானுங்க. அது எங்கே போயிடுச்சு. என்ன பண்ண முடியும், சொந்த அப்பம் தான், நான் என்ன பண்ண முடியும். ஸோ மருத்துவ முறை இவ்வளோ தூரம் முன்னேறி வந்தும் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செய்து அலோபதி மருத்துவ முறை வந்து அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, 1,00,000 பேருக்கு ஒரு மருந்து ஒத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர் ஒத்துக்காது. பாருங்கள், நாங்கள் சொல்லிட்டோம் பாருங்கள், 5 பேர் ஒத்துக்கல, இதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது அப்படின்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் இதில் கொஞ்சம் மைனஸ் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அதுதான் உங்களுக்கு நீங்கள் நம்பக்கூடிய விஷயம். அதுதான் வந்து நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குன்றத சொல்லக்கூடிய மருத்துவ முறை அது ஒன்று தான்.
அதனால தான் மனித சமுதாயம் வந்து 40 வயசு 50 வயசில் செத்ததெல்லாம் போய் இன்னைக்கு 70 வயசு வரையும் லைஃப் ஸ்பேன், அதாவது வாழும் காலகட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணது அலோபதி மருத்துவ முறை தான். இதில் என்னென்னா அலோபதியில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்கும். அவங்க ஒத்துக்குவாங்க, ஆமாம் இதில் வந்து அவருக்கு ஓவாமை இருந்தது போயிடுச்சு. இப்போ கொரோனா ஊசி போட்டதில் ஒரு 4-5 பேர் இறந்து போகிறாங்க. ஆமாம், 1,00,000 பேரில் 5 பேர் போகிறதுன்றது அது சாத்தியம் தானே. ஆனால் இவங்க கிட்ட ரெக்கார்டே கிடையாது. இப்போ ஒன்றும் கிடையாது. எங்கள் அத்தைக்கு வந்து புற்றுநோய், அவங்க வந்து பெங்களூரில் எவனோ மருந்து கொடுக்குறேன்னு போனால் அவன் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தான் கொடுப்பான். கஷாயம் எல்லாம் அங்கங்கே இந்த பானிபூரிக்காரன் எல்லாத்துலேயும் மொண்டு கொடுப்பான் தெரியுமா, அந்த மாதிரி அவனுக்கே தெரியாது. அவனை போய் நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது. அதில் என்ன ஆச்சு, கொடுமையாகி நிறைய இடங்களுக்கு திரும்பவும் அந்த கிருமி பரவி திரும்ப கீழே வந்தாங்க. அதில் அவங்க சொல்லணும்னா துயரங்களை கிடந்தாங்க. அதனால தான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், அலோபதி மருத்துவ முறையை நம்புங்க, போங்க. இல்லை சார் மாற்று மருத்துவம், இயற்கை மருத்துவம், சரி சொத்து போ, சொல்கிற மாதிரி தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. இது வந்து ஒரு பகுத்தறிவோட நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. ஏன்னா இது எல்லாமே தனி மனித சுதந்திரம் சார்ந்த விஷயம். செய்யுங்க, நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கும். தட்ஸ் ஆல். வேற என்ன இது கொடுத்தா உங்களுக்கு கருத்துக்கள் பிரிவிடுங்க தெரிவிடுங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அவர் நடிக்கூட வந்து ஜாக்சன். நன்றி, வணக்கம்.